இன்றைக்கி நம்மளுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் சீரிஸில் எபிசோட் 7 வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் என்ன அப்படின்றது பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ்னால் என்னன்றது பார்த்துருப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் எப்படி ப்ராப்பராக வந்து ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான். ஸோ அதாவது டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது ஒரு ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த டைம் ஃப்ரேம்ஸில் நிறைய பேர் நிறைய தப்புகள் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு பர்ஃபெக்டான நமக்கான ஒரு செட்டப் அப்படின்றது அமையும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அது என்ன எப்படின்றத பற்றிலாம் நம்ம இன்றைக்கி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த வீடியோட டாபிக் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா டைம் ஃப்ரேம்ஸ், அதாவது என்னென்ன மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது, எந்தெந்த டைம் ஃப்ரேம்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செட் ஆகும் அப்படின்றத பற்றி டிஸ்கஷன் பண்ணணும் தான் நான் வந்து ரெடி பண்ணேன். ஆனால் அதுக்கு நடுவில் நான் சில விஷயங்கள் யோசித்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை பற்றிலாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கும் தனித்தனியாக வீடியோ பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் மொத்தமாக ஒரே வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு இதுலையும் குட்டி குட்டியாக லேர்ன் பண்ணால் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். முதல்ல இதில் வந்து நம்ம இந்த டைம் ஃப்ரேம்ஸை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டைம் ஃப்ரேம்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது உங்களுடைய விஷயத்தை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். உள்ளேருந்து வெளில எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் யாருன்றதை. அதுக்கப்புறம் தான் அதை வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். கைஸ், இந்த டைம் ஃப்ரேம்ஸில் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது. மல்டி டைம் ஃப்ரேம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ், இதை விட அட்வான்ஸாக வந்து இருக்கும். இன்கேஸ் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு 300 லைக் நீங்கள் பண்ணீங்க, அதாவது 300 லைக்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம்ஸ். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட பேசிக் டைம் ஃப்ரேமே வந்து 4 hours தான். நீங்கள் எப்பவுமே 4 hours தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட 4 hours டைம் ஃப்ரேமுக்கு எந்த மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அதாவது எந்த மினிட்ஸில் நம்மளோட என்ட்ரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 4 hours வச்சு நீங்கள் என்ட்ரிலாம் எடுக்க முடியாதுங்க. அதோட லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது எங்கே, அப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அதுதான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்குள்ளே வந்து வரும். அது வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு 300 லைக் பண்ணுங்கள். ஸோ 300 லைக் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நான் வந்து தனியாக பண்ணுறேன். ஏன்னா நம்ம போகிற டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு பெரிய வரவேற்பு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து போட்டால் அப்புறம் அதுவும் ஓடாது. அதனால் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு 300 பேராக காமிச்சிங்க அப்படின்னாலும் போதும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கேட்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மொத்தம் 4 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. டெய்லியுமே ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க டே ட்ரேடிங் பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் யார்? ஸோ இப்போ நிறைய பேருக்கு இதில் வந்து டவுட் இருக்கும்ல, நம்ம யார் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன மாதிரியான டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது என்ன அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதுக்கப்புறம் தான் பிளானே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்றத பிளான் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நான் என்னவா இருக்கேன் அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங். ஸோ எப்போவுமே வந்து ஸ்கேல்பிங் தான் நான் அதிகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது. நான் எதனால் ஸ்கேல்பிங் சூஸ் பண்ணேன், எதனால் நான் வந்துட்டு இதில் இறங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் அப்படின்றது பெரிய அளவுக்கு கிடையாது. ஸோ பொதுவாக வந்துட்டு நம்ம வீடியோ கண்டென்ட் கிரியேட்டராகவும் வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எல்லா சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணணும். இது போக பர்சனல் சில ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்கும். நம்ம வெளில போவோம், வருவோம், ஜிம் இருக்குது, அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம டே ஃபுல்லாக இதிலே வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா முடிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பொசிஷன் ட்ரேடிங்கில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் வந்தேன், டே ட்ரேடிங் வந்தேன். இப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி இப்போ ஸ்கேல்பிங் வரைக்கும் நான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஷார்ட் டேர்ம், அது லைக் நான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே 30 செகண்ட்ஸ்க்குள்ளே 15 செகண்ட்ஸ்க்குள்ளே என்னோட ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அது எப்படின்றதெல்லாம் வந்துட்டு இங்கே நான் இப்போ சொல்ல முடியாது. அப்புறம் ஏதாவது புதுசாக ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வந்துட்டு இதையும் தூக்கிடுவானுங்க போன வாட்டி எல்லா வீடியோவும் பண்ண மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு அதை பற்றி நம்ம பொறுமையாக அப்புறமா ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது நான் அதை டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அது டாபிக் விட்டுறலாம். சரி, ஃபஸ்ட் இந்த ட்ரேடிங் டைப்ஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷன் ட்ரேடிங்கிறது இருக்குது. பெஸ்ட் டைம் ஃப்ரேம்ஸ், அதாவது ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minutes, 5 minutes, 15 minutes இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம்ஸில் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் டே ட்ரேடிங் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes பண்ணுறவங்க இருக்காங்க, சில பேர் 1 hour பண்ணுறவங்க இருக்காங்க, 30 minutes பண்ணுறவங்க இருக்காங்க, 4 hours பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கான ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes கிடச்சிருக்கும். ஸோ அந்த 15 minutes கிடச்ச செட்டப்பை வந்துட்டு டே கேண்டலோட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. பட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரேடிங் வந்து 4 hours இல்லைனா ஹவர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹவர்ஸ் அப்படின்ற பார்த்திங்கன்னா 1 hour கேட்டிங்கன்னா கிடையாது. மோஸ்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 hours டெய்லி இல்லைனா சில பேர் வீக்லியில் கூட வந்து பண்ணுவாங்க. பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்
நாளைக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க. சில பேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிரிப்டோ இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. மாதக்கணக்கில் வந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் ட்ரேடிங்குள்ளே தான் வந்து வருவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி, வீக்லி அப்படி இல்லைனா மந்த் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவங்களுடைய பொசிஷனுக்கான இதை ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆக்சுவல் பொசிஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி, வீக்லி தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கும் இந்த டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸில் பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஹவர்ஸ் கணக்கில் வெயிட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை வாரக்கணக்கு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றத நீங்கள் முதல்ல பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மூவ்ஸ் எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது மெயினாக நீங்கள் விஷயங்கள் என்னென்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது இது நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ராக போகிறீங்கன்னா ஃபஸ்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டேன். முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்த சைட்வேஸு அப் அண்ட் டவுன் ட்ரெண்ட் என்னன்றதெல்லாம் தான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம்ல, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்க, ஒரு இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. சரிங்களா? ஸோ பிஃபோர் யுவர் ட்ரேட் இந்த ஒரு சார்ட்டை வந்து நம்மளுடைய டெலகிராமில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அதோட லிங்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே போய்க்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்றைக்கெலாம் வந்து ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் நியூஸ் டைம்ஸ். ஸோ இந்த நியூஸ் டைம்ஸ் வரும்போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ட்ரேடில் இருக்கக்கூடாது. காரணங்கள் பார்த்திங்கன்னா ஹை வால்டாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது நியூஸ் ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ, எஃப்ஓஎம்சி, ஃபெட் ரேட் ஹைக் பண்ணுறது, ஜாப் டேட்டா, இயரிங்ஸ் ரிப்போர்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து வரும். அந்த டைமில் மார்க்கெட்டில் அதிகமான ப்ரெஷர் இருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து பெரிய ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக வந்துட்டு ஜம்ப் ஆகிட்டு இருக்கும். மேலே கீழே பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருப்பீங்க, சடனாக பார்த்திங்கன்னா மேலே போய் டப்புன்னு ஒரே நேரத்தில் கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருக்கும். இந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான டைம் பீரியட்ஸில் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, இதெல்லாம் நான் எங்கே பார்க்குறது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம டெலகிராமில் இன்றைக்கி வரப்போகுது அதுன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அண்ட் இதில் வர ரிசல்ட்டுமே நம்மளுடைய டெலகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் வந்து நியூஸஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்குன்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. நான் அந்த வெப்சைட்ஸை வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ போடுவேன்ல, இந்த வீடியோ கீழே வந்து நான் அதை வேணால் கொடுக்குறேன். இல்லைனா அந்த சார்ட் மேலே ஒன்று காமிச்சேன் இல்லையா, இப்போது இங்கே இது கீழே வந்து நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். இந்த லிங்க்கில் நீங்கள் போகும்போது அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வெப்சைட்ஸ்லாம். அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் என்னென்ன டேட்டில் இருக்குது அப்படின்றது. சரிங்களா? அண்ட் இதில் இன்னும் முக்கியமான விஷயம், இப்போ ரெண்டாவது விட்டுருங்க, தேர்ட் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த டைம் பீரியடில், அதாவது நியூஸ் வருது அப்படின்னா அந்த டைம் பீரியடில் போய் நீங்கள் பண்ணுறீங்க, இது டெக்னிக்கலாக தான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் முட்டாள்தனம். ஏன்னா இங்கே டெக்னிக்கல் ஃபாலோ ஆகாது. சரிங்களா? ஸோ அதாவது மேபி லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா அந்த லிக்விடிட்டியை வந்து எடுக்கும். அதுவும் அந்த டைமில் இருக்கிற ப்ரெஷரில் அது எப்படி மூவ் ஆகுன்றது சொல்ல முடியாது. அதனால தான் இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் எல்லாமே ஃபேக் அவுட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு பர்ஃபெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமில் பண்ணாதீங்க. அது அந்த டைமில் இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ அதான் அந்த மெயினாக இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ வென் டு அவாய்ட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் மேஜர் நியூஸ். அதாவது ஒரு மேஜரான ஒரு பெரிய நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. கம்முன்னு இருந்து நம்ம வந்து அமைதியாக சைலண்டான ஒரு மோடுக்கு வந்து போயிடணும். என்ன நடக்குதுன்றதை மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி பிக் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் அவ்வளோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமாவோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஷேக் அவுட் பண்ணுறதுக்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எப்படின்னா ஆரம்பிக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி குதிக்கும், மேலே கீழே ஏற ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சி மீட்டிங் இருக்குல்ல, 11:30க்கு நம்ம ஊர் டைம் படி ஐஎஸ்டிக்கு நடக்கும். வரப்போகிற 17ஆம் தேதி நடக்கும். நீங்கள் வேணால் லைவாக வந்து பாருங்கள். சரிங்களா? 17ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு எஃப்எம்சி நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நிமிஷம் கேண்டில் ஓப்பன் பண்ணுங்கள். போயிட்டு உங்களோட எக்ஸ்சேஞ்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில், அப்படி இல்லைனா உங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல சார்ட் பார்ப்பீங்களா, அங்கே 1 நிமிஷத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் 11 o'clock இருந்தே பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறுறதுக்கான இதை வந்து பண்ணோம், இல்லை கீழே இறங்குறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் 12 o'clock வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேட் கட் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் வந்துட்டு மேலே கீழே இறங்குமே அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நியூஸ் டைம்ஸ்லாம் வந்து அவாய்ட் நம்ம வந்து பண்ணிடணும். ஸோ மெயினாக ஹை இம்பாக்ட் நியூஸஸ் அப்படின்றது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் சிபிஐ டேட்டா எப்போல்லாம் வந்து வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கான வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். அப்புறம் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவாகும். அப்புறம் என்எஃப்பி, அதாவது நான் ஃபார்ம் பேரோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம் பீரியட், அப்புறம் இசிபி, பிஓஇ இந்த மாதிரியான மீட்டிங் டைம் பீரியட்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இது ஒட்டுமொத்தமாக மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஷேக் அவுட் பண்ணும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வரலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, இல்லை டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விதமான செட்டப் அப்படின்றது நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. இப்போ வந்து ஸ்கேல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்ஸ், அதாவது பேட்டர்ன்ஸ் வச்சுட்டு ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா பேட்டர்ன்ஸ்
நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் கூட. ஸோ எனக்கு பர்சனலாக நல்லா வந்து ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் கேண்டில்ஸை பார்த்து கேண்டில்ஸை வச்சு அந்த கேண்டில்ஸை ரீட் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா தெரியும், இது மேலே போகுமா இறங்குமான்ட்டு. அதை வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க. சப்போர்ட்டில் வந்து டேப் பண்ணிடுச்சுன்னா அடுத்து வந்து அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் இருக்கும், அதனால் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்றது பார்க்கணும். பிஃபோர் யூ ட்ரேட் அப்படின்றது இல்லையா, இதுதான். ஸோ வாட்ஸ் த ட்ரெண்ட், ஃபஸ்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் அது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் அதுக்கான பிளானை வந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று புல்லிஷ், ஒன்று சைட்வேஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா பேரிஷாக வந்து இருக்கும். இப்போ புல்லிஷாக இருக்குது அப்படின்னா அதோடைய கேண்டில் வந்து சப்போர்ட்டில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும், கீழே வந்து சப்போர்ட் இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும் மெயினாக. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சைட்வேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது எங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சைட்வேஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த சைடு வந்து மேலே போதா கீழே போதான்றதை நீங்கள் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இது பியரிஷாக இருக்குது, மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து அங்கேருந்து கீழே போகுன்றதை நீங்கள் எதிர்பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப்பை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை அது வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னும் போது நோ. ஸோ அப்போ வந்து டோன்ட் ட்ரேட் அப்படின்ற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அந்த இடத்துல இல்லை அப்படின்னா. ஸோ இது வந்து பேரிஷில் இருக்கிறவங்க. சைட் பேஸுக்கு நான் சொல்லிட்டேன், மேலே கீழே ஏதாவது ஒரு பக்கம் வந்து போகும், அது ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ புல்லிஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்போர்ட்டில் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது மார்க்கெட்டாக வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை அது சப்போர்ட்டில் இல்லை ட்ரெண்டுமே வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது அப் ட்ரெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது போயிட்டு நீங்கள் மேலே போகும்னு போட்டிங்கன்னா அடிச்சு விட்ருவோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் சிம்பிளாக புரிகிற மாதிரி. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது சப்போர்ட், அதாவது ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை போயிட்டு ஒரு ஸ்விங் லோ வச்சுட்டு தான் அடுத்த ஹை போகும். அந்த ஸ்விங் லோ அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஹையோ இல்லை ஏதோ முக்கியமான பிளேஸ்லேயோ பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து எடுத்திருக்கும். அதை எடுக்குதான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் பழைய ப்ரீவியஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோலாம் பாருங்கள், அதை முன்னாடி போட்டதெல்லாம் அதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த சப்போர்ட் வரும்போது அடுத்த உங்களுடைய இதை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே போகும், அப்படியே வந்து மேலே போய்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டாக இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதே வந்து அந்த மாதிரி சப்போர்ட்டில் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பண்ணக்கூடாது, அது வந்து நோ. சரிங்களா? ஸோ சைட்வேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடு மேலே கீழே, அதாவது இப்படி சைடாகவே போயிட்டுருக்கும், மேலே ஒரு கீழே ஏதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். அதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதுவே வந்துட்டு பேரிஷ் இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னும் போது மெயினாக அந்த உங்களோட ப்ரைஸ் இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கலையே அது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது அங்கேருந்து கீழே தான் போகும். ஸோ அது நீங்கள் வந்து எஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்கேஸ் அங்கே போய் தொடலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அது போய் ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் அடித்தா தான் அடுத்த கீழே இறங்கும். ஏன்னா அது என்ன இடத்துல போயிட்டுருக்குன்னே தெரியாமல் நான் பாட்டு கை வைக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ஃபுல்லாக பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக தான். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதே நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எங்கே எடுக்கணும் எங்கே பண்ணணுன்றது லிக்விடிட்டி எஃப்இஜி அது இது நிறையா இருக்குது, அதை வச்சு நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் பிகினர்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இதுதான் மெயின். ஓகேங்களா? அதனால தான் பிகினர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் பொறுமையாக வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு உனக்கு இவ்வளோ தான் தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க. என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நான் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் லேர்ன் பண்ணும்போது எப்படி லேர்ன் பண்ணணும், அந்த லேர்னிங்கை தான் மக்களுக்கு சேர்க்கணும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு நோக்கம், அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதாங்க விஷயம், புரிதுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரேடிங்கில் ஒரு பிளான். இன்றைக்கி டே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேயில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மூவ்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்றதையும் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிளான் பண்ணிவிட்டு அந்த டைம் ஃப்ரேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம்ஸோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் சொன்னாலே அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நீங்கள் அந்த மினிட்ஸில் போய்ட்டு செக் பண்ணலாம். அது வந்து எப்படி இருக்குது அதோட டேரக்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மினிட்ஸோட ட்ரேடை வந்து நீங்கள் அங்கே எடுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா முதல்ல மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதே மினிட்ஸில் பார்ப்பாங்க. எல்லாமே மேலே போகிறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அது வந்து கீழே போயிட்டுருக்கும் மார்க்கெட், அப்போ போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் லாங் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அடிச்சிடும். அதை தான் நான் சொல்கிறேன். என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுடைய இந்த டைம் மினிட்ஸ்
ட்ரேட்ஸை வந்து அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பற்றி நான் தெளிவாக இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு சின்னதாக வந்து சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கேபிட்டல் இருக்கும், இப்போ ஒரு $100 இருக்குன்னா அதில் நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-8% வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இருக்கிறத நம்ம வந்து ரொம்ப பார்த்து தான் பயன்படுத்தணும். ஸோ 7-8% தான் நீங்கள் வந்து ரிஸ்க் அப்படின்றது எடுக்கணும். மெயினாக அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் என்ன ரேஞ்சில் வந்து இருக்குது, ட்ரெண்ட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. சைட் பேஸில் இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மார்க்கெட்லையும் ஒர்க் ஆகும். இது இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுங்க. சரிங்களா? என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும், பிரேக் அவுட்ஸ் பார்க்கணும், கிராஸ் ஓவர் நடக்குதான்றதை பார்க்கணும். ஸோ இது வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ ஒரு புல் பேக் ஆகுது அப்படின்னா அந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கும். பிரேக் அவுட்ஸ் இருக்கா, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிராஸ் ஓவர் நடக்குது, அது பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, இது நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையே, எனக்கு வீடியோலாம் போடலையே நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா எடுத்த உடனே இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக எடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் அமௌண்ட்டே இல்லாமல் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஃபுல் வந்து லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் இஸ் வெரி ஹை ரிஸ்கி. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.